இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த கூடுகையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்த என் நண்பர் ரவிக்குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் நற்செய்தியை அநேக இடங்களுக்கு, குறிப்பாக தூர இடங்களுக்கு அனுப்புகின்ற ஊழியத்திலே நாம் இணைந்திருக்கின்றோம். ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்றாலே இந்த நாட்களிலே விருந்து, அலங்காரங்கள், புத்தாடைகள் என்று சொல்லி பல காரியங்கள் தான் நம் கண்முன்னே வருகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொன்னார்கள். செய்தி இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பது. அந்த செய்தி எப்பொழுது நற்செய்தி ஆகும் என்று சொன்னால், அந்த செய்தி நம்மை பாதிக்கும் பொழுதுதான். அந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே வருகின்ற வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, இரட்சகர் பிறந்திருக்கிறார், பாவங்களை நீக்குகிறார், இம்மானுவேலாக நம்மோடு இருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார், ஆளுகை செய்கிறவர். ஸோ இவைகளெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக மாறும் பொழுதுதான் அவைகள் நற்செய்தியாய் மாறுகின்றன. ஒரு செய்தி என்னை பாதிக்க வேண்டும். கடந்த 10-15 நாட்களாகவே பல இடங்களிலே மழை பெய்கிறது என்று சொல்லி செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அது ஒரு செய்தி, மழை பெய்கிறது என்று சொல்லி. ஆனால் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க டிவியை ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஸ்க்ரோலில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அடடா, விருதுநகர் வரைக்கும் லீவ் விட்டாங்க, திண்டுக்கல் லீவ் விடலையே, மதுரை லீவ் விடலையே. அப்போ மழை பெய்திருக்கிறது என்பது செய்தி, லீவ் விட்டால் தான் நற்செய்தியாக மாறுது பிள்ளைகளுக்கு. ஏன்னா அது அவங்கள பாதிக்குது. ஐயா எங்களுக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த ஒரு செய்தியுமே என்னை பாதிக்கும் பொழுதுதான் அது எனக்கு நற்செய்தியாய் மாறும். மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி நற்செய்தி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் 3 காரியங்களை சொல்லுவார்கள் மேய்ப்பர்களுக்கு வந்த செய்தியை குறித்து. அறிவிக்கப்பட்டார்கள், அனுபவித்தார்கள், அறிவித்தார்கள். ஸோ அவங்களுடைய அந்த சம்பவத்தில் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு நாம் அவரை அனுபவிக்கிறோம் என்பது முக்கியமான ஒரு காரணம். அந்த பகுதியில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதற்கு பிறகு அவர்கள் சென்று அந்த செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதாவது எந்த அளவிற்கு நாம் ஆண்டவரை அனுபவிக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மளுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி தீவிரமாகும். செய்திக்கு முன்பதாக நல்ல உயிருள்ள சாட்சிகளை நாம் பகிர்ந்து கொண்டோம், அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொட்டிருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார், அதிசயமாக நடத்தி இருக்கிறார். ஆபத்துகளின் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்ததை நாம் அறிந்திருந்தோம். அப்போ இந்த வருஷத்திலே ஆண்டவர் எந்த அளவிற்கு நான் அவரை அனுபவித்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு இன்னும் தீவிரமாக அடுத்த வருஷத்திலே ஓடுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸோ அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நற்செய்தி. அறிவிக்கப்படாத பகுதிகளிலே ஆண்டவரை அறிவிப்பதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். ஸோ இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் ஆரம்ப நாட்களிலே தேவதூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை மையமாக வைத்து உங்கள் மத்தியிலே நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெரிந்த ஒரு வசனம்,
லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளவோ தேவைகளின் மத்தியில், எதிர்பார்ப்புகளின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய சாட்சிகளெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நாம் ஆழ்ந்து பார்க்கின்ற பொழுது, நாம் ஆராதிக்கிற தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸோ உண்மையாகவே இந்த வசனத்தை ஆழமாக புரிந்து கொண்டு விசுவாசிப்போம் என்று சொன்னால், புதிய வருடத்திலே எந்த விதமான பயமோ பதஷ்டமோ இன்றி நாம் அந்த நாட்களை சந்திக்க முடியும். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற வல்லமையுடைய ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு வருகிறார் என்ற உணர்வு. ஸோ இந்த வசனத்தை நான் நம்புகின்ற பொழுது என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும், என்னுடைய சரீர பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள், ஊழியத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த நாளிலே, இந்த கிறிஸ்மஸ், இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே வருகின்ற சில கேரக்டர்ஸை வைத்து ஆண்டவர் எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். God can change my career. என் வாழ்க்கையின் போக்கை ஆண்டவர் மாற்றுகிறவர், நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், 30வது வசனம். தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஸோ இந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரியும். முதலாக காபிரியேல் தூதன் மரியாளை சந்தித்த ஒரு நிகழ்வு. மரியாள் திருமணத்தை எதிர்பார்த்து கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். நிறைய கனவுகள் இருந்திருக்கும். எனக்கு திருமணமாக போகின்றது, நான் இப்படியெல்லாம் வாழ்வேன், இப்படியெல்லாம் என் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று பலவிதமான கற்பனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவருடைய திட்டம் மரியாளுக்கு தூதன் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்ன பொழுது கண்டிப்பாக அதை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்க முடியாது. நாம் அதை வேகமாய் வாசித்து விட்டு போய்விடுகிறோம். அந்த நாட்களிலே திருமணம் ஆகாமல் ஒரு பெண் கர்ப்பமுற்றால் பழைய ஏற்பாட்டு விதிகளின்படி அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இது ஒரு பயங்கரமான ஒரு குற்றம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தி மரியாளுக்கு வந்த பொழுது திகைத்திருப்பார்கள், என் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறுகிறதே என்று சொல்லி. ஆனாலும் 38ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. வாட் எவர் காட் சேஸ் ஐ வில் அக்செப்ட், ஐ ஷுட் அக்செப்ட். அப்போ முதலாவது, ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுகிறவர். மரியாள் ஒரு விதமாக நினைத்திருந்தாலும் கூட ஆண்டவருடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளதாய் வரும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சாதாரணமாக ரொட்டீனாக இயல்பான ஒரு வாழ்க்கை போல அவன் வாழ்க்கை இருக்காது. ஆரம்பத்திலே நமக்கு இப்பொழுது தெரிந்திருப்பதை போல எல்லா சத்தியங்களும், எல்லா ஆண்டவருடைய வழிநடத்துதல்களும் அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனாலும் என்ன சொல்கிறார்கள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பி எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய முழு வாழ்க்கைக்குரிய ப்ளூ பிரிண்ட்டை கொடுப்பதே கிடையாது. ஹீ வில் கைட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஒவ்வொரு அடியாகத்தான் அவர் நடத்துகின்ற ஆண்டவர். அப்படி நான் அதை நம்பி வருகின்ற பொழுது ஆண்டவருடைய தருகின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். 48ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை.
அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் இணங்கும் பொழுது ஹீ கேன் சேஞ்ச் மை கெரியர், என் வாழ்க்கை போக்கையே மாற்றுகிறவர். ரெண்டாவது காரியம், யாராவது வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 45, 46. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமோ? ஏன் நாத்தான்வேல் இப்படி சொல்கிறாரு? இந்த நாசரேத் என்ற ஊர் ஒரு புகழ்பெற்ற ஊராக இருக்கவில்லை. அது கலிலேயா பிராந்தியத்திலே இருந்தது. நீங்கள் உங்கள் பைபிளில் பின்னாடி மேப்ஸ் இருக்கும் இல்லையா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பாலஸ்தீனான்னு பார்க்கும் பொழுது கீழேருந்து மேலே 3 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. கீழே இருக்கிறது யூதேயா, நடுவில் சமாரியா, மேலே இருக்கிறது கலிலேயா பிராந்தியம். அந்த கலிலேயா அந்த நாட்களிலே பிற்படுத்தப்பட்ட பகுதியாக எண்ணப்பட்டது. ஏனென்று சொன்னால், அங்கே இருந்த யூதர்கள் கலிலேயாவில் இருந்த பிற யூதர் அல்லாத மக்களோடு இணைந்து விக்கிரக வணக்கத்திற்கு தங்களை விற்று போட்டு இருந்தார்கள். சமரியர்களைப் போல கலக்கவில்லை, ஆனால் அவர்களுடைய வழிபாடுகளை அவர்கள் பின்பற்றி இருந்தார்கள். எனவே கலிலேயா என்பது யூதர்களால் ஒரு தாழ்வான பகுதி என்று எண்ணப்பட்ட நாட்கள். வாசிங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். ஏசாயா 9 முதல் 2. ஆகிலும் அவர் சிப்லோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்ததோடு அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை என்றும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புற ஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். கலிலேயாவை வாசியம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் என்ன? கலிலேயா போன்ற பின்தங்கிய பகுதியை ஆண்டவர் பின்னாளிலே மேன்மைப்படுத்துவார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயாவிலே, நாசரேத்து கலிலேயாவில் தான் இருக்குது. அங்கே தான் அவர் வளர்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கே யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில் அவங்க சொல்லுவாங்க, நீரும் கலிலேயனா என்று கேட்பார்கள். யாரை? நிக்கோதேமுவை கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஏசாமி கலிலேயாவினே நினச்சிட்டாங்க. அவர் பிறந்தது பெத்லகேம் யூதேயாவில், வளர்ந்தது நாசரேத் கலிலேயாவில். அப்போ ஏன் நாத்தான்வேல் இப்படி கேட்குறாரு? இப்போ நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? நாசரேத்து ஒரு ஊரா? அதே ஒரு சாபம் நிறைந்த ஊர், அங்கேருந்து எப்படி நன்மை வர வேண்டும்? இப்படித்தான் அவர்கள் மனதிலே நினைத்திருந்தார்கள். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காட் கேன் சேஞ்ச் மை கண்டிஷன். கர்த்தர் தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துகிறவர். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாசரேத்து இன்றைக்கு நாம் கேட்டாலும் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊராக திகழ்வதற்கு காரணம் இயேசு அங்கே வளர்ந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளதாய் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு நான் தினமும் அனுமதிப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் என்னுடைய நிலையையும் நிலைமைகளையும் மாற்றிக்கொண்டே இருப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துகிறவர். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவை பார்க்குறோம். சகேயுவை எல்லாரும் வெறுத்தார்கள். ஏன்னா அவர்களிடத்தில் பணத்தை வாங்கி டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், ரோமர்களுக்கு செலுத்துறதுனால ஆயக்காரர்கள் எல்லோரும் எல்லா ஆயக்காரர்களை எல்லா யூதர்களும் வெறுத்தார்கள். சீஷர்கள் கூட கேட்பாங்க இல்லையா, யூதர்கள் என்ன உங்களுடைய தலைவர் ஆயக்காரங்களோடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ சகேயுவை ஆண்டவர் அன்றைக்கு தகுதிப்படுத்தினார். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 20 வசனங்களில் கல்லறையிலே தன்னை குடியிருந்த ஒருவன், தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த ஒருவன், மக்களோடு இணைந்து வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்து, ஒரு மனுஷனுக்காக அங்கே போவார், சந்தித்து அவனோடு உட்கார்ந்து அவனை தகுதிப்படுத்தின ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
படிப்பறிவு இல்லாத சீஷர்கள் பின்னாளிலே உலகத்தையே அசைத்தார்கள். அப்போ ஆண்டவர் தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துகிறவர். ஹி கேன் சேஞ்ச் மை கண்டிஷன். எப்பொழுது? ஆண்டவரே, எனக்குள் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கலாத்தியருக்கு பவுல் எழுதுவார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்பதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என்ன அர்த்தம்? இப்போ சுவிசேஷத்தை கேட்குறது மட்டும் இல்லை, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளதாய் வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலிருந்து தெரிய வேண்டும். அப்போ ஆண்டவர் எனக்குள்ளதாய் வளருவது முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 1:34 மரியாள் கேட்குறாங்க, குழந்தை பிறக்குன்னு சொல்கிறீங்களே, நான் தகுதி இல்லையே, எப்படி ஆகும்? அப்போ தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். தேவனால் ஸோ ஆண்டவருடைய திட்டம் இங்கே அறிவிக்கப்படுகின்றது. அப்போ ஆண்டவர் எனக்குள்ளதாய் வளருவதற்கு நான் அனுமதித்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் என் மூலமாக அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அதான் முக்கியமான ஒரு காரியம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் 2 காரியத்தை சொன்னேன் இல்லையா? கர்த்தரின் வாழ்க்கையை மாற்றுகிறவர். காட் கேன் சேஞ்ச் மை கேரியர். கர்த்தர் தகுதி இல்லாததை தகுதிப்படுத்துகிறவர். காட் கேன் சேஞ்ச் மை கண்டிஷன். 3வது காரியம் வாசிங்க, லூக்கா 1:36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன்னோட முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தெடுத்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். போதுமா? நன்றி. மலடி எனப்பட்டவளுக்கு 6வது மாதம். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை என்று சொன்னால் பேர் வச்சிருவாங்க. அவங்க அந்த பேரை வைத்து தான் அவங்க வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்துவார்கள். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்கள பற்றி பேசும்போது அவங்களா அப்படிப்பட்டவங்க. ஸோ தே ஃபிக்ஸ்டு நேம். மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை எலிசபெத்தினுடைய வாழ்க்கையிலே மாற்றி இருந்தார். காட் கேன் சேஞ்ச் மை கேப்ஷன். ஆண்டவர் என் தலையெழுத்தையே மாற்றுகிறவர், என் பெயரையே மாற்றுகிறவர். மக்கள் என்னை இந்த விதமாய் நினைத்திருந்தாலும் கூட, இவ்விதமாக என்னை ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் கூட, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தலையெழுத்தையே அவர் மாற்ற முடியும். அந்த எலிசபெத் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார்கள் வாசிங்களேன். 24வது வசனம், லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்தார். நிந்தையை நீக்கும்படியாக, அது ஒரு ஆழமான வார்த்தை இல்லையா? அவங்களுடைய அத்தனை வருடங்கள் பட்ட வேதனைகளின் வார்த்தை. அப்போ ஆண்டவர் என் தலையெழுத்தையே மாற்றுகிறவர், என் பெயரையே மாற்றுகிறவர், என் போக்கையே மாற்றுகிறவர். சங்கீதம் 113:9 மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ நடக்கவே முடியாது, அவ்வளவுதான் என்று நான் நினைத்திருந்த காரியங்களையும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மாற்ற முடிந்தவர். அதான் முக்கியம். என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல். நான் திண்டுக்கல்லில் தான் படித்து வளர்ந்தது. எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எனக்கு நிறைய கெட்ட பெயர்கள்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. சாத்தான் பிள்ளைன்ட்டு நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தினார். பசுமலையில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக நான் வாழ்கிறேன். பசுமலையில் என்னுடைய பெயர் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வருஷமாகவே பைபிள் சாலமோன். நான் பைபிளை கரைச்சி குடிச்சேன்றதுக்காகலாம் இல்லை. ஒரு 20 வருஷமாக பைபிளை ஏழை மக்களுக்கு பாதி விலையில் விநியோகித்து கொண்டிருந்தேன். நான் அப்போ 80 ரூபாய்க்கு பைபிள் விற்பாங்க, 40 ரூபாய்க்கு கொடுப்போம். இன்றைக்கி 250 ரூபாய்க்கு இருக்குது, 125 ரூபா. அப்போ நான் அநேக கிராமத்து மக்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பல வருஷமாக பைபிள் கொடுத்ததுனால என் பேர் பைபிள் சாலமோன்னு மாறிடுச்சு. நிறைய பேர் மொபைலில் பார்த்திங்கன்னா பைபிள் சாலமோன் தான் என்னுடைய பேரை பதிஞ்சிருப்பாங்க. பெருமைக்காக சொல்லவில்லை.
ஆண்டவர் நம்மளுடைய பெயர்களை தலையெழுத்தை மாற்றுகிறவர். காட் கேன் சேஞ்ச் மை டைட்டில். மலடி எனப்பட்டவளுக்கு ஆராதனை. எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்காய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் புதிய வருஷத்திலே புதிய சவால்கள் உண்டு, புதிய டார்கெட் உண்டு, நிறைய தேவைகள் உண்டு, சவால்கள் உண்டு. ஸோ இவைகளின் மத்தியிலே ஆண்டவர் சொல்ல விரும்புகின்ற காரியம், என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது இந்த 3 காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என் வாழ்க்கையை மாற்றுகிறவர், என்னை தகுதிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, என் தலையெழுத்தையே ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்க வேண்டும். நாசரேத்திலே ஆண்டவர் வளர்ந்ததினால் அந்த ஊர் மாறினது, பெயர் பெற்றது. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளதா இன்னும் வளர வேண்டும். 2024 நான் உம்மை அனுபவித்ததை காட்டிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும். நடைபெற்ற நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக 1812ஆம் வருஷம் நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் இருக்கார் இல்லையா, அவரை குறித்து நாம் நிறைய அறிந்திருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாவற்றையும் வெல்ல வேண்டும் என்று நினைத்தவர் அவர். அந்த 1812ஆம் வருஷத்தில் பிரான்ஸ் தேசத்தில் இருந்து மாஸ்கோ நகருக்கு படையெடுத்து சென்றாராம். மாஸ்கோ நகர் ரஷ்யாவினுடைய தலைநகரமாய் அப்பொழுது இருந்தது. ரஷ்யா அப்பெல்லாம் பிளவுபடாமல் இருந்தது. 6 லட்சம் படை வீரர்களோடு அந்த மாஸ்கோ நகரத்தை முற்றுகையிட்டார். உள்ள செய்தி அனுப்புகிறாரு மாஸ்கோ மன்னருக்கு, நீங்கள் சரணடையாவிட்டால் நான் உள்ளே வந்து உங்களை பிடித்து விடுவேன், சிறைப்படுத்தி விடுவேன். அதான் அவருடைய செய்தி. திடீர்னு இப்படி ஒரு செய்தி வந்ததினால் மாஸ்கோவில் இருந்த மன்னருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ அங்கேருந்து ஆலயத்துக்குள்ளே நேராக போகிறாரு. அங்கேருந்த போதகரிடத்திலே இந்த விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரி நெப்போலியன் சரணடைய சொல்லிவிட்டான், என்ன செய்வது? அப்போ அந்த போதகர் ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறாரு. மனிதர்களிடத்திலே சரணடைவதை காட்டிலும் கடவுளுடைய கரங்களில் சரணடைவது மேலானது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தருடைய கரத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மன்னர் வெளியே வர்றாரு. எதிர்பாராமல் பனிக்கட்டி மழை பெய்ய ஆரம்பித்தது. அது மழை பெய்யக்கூடிய சீசன் இல்லை, பனிக்கட்டி பெய்யுது, பயங்கர குளிர். ஓப்பன் ஏரில் இருந்த எல்லா போர் வீரர்களும் பாதிக்கப்பட்டார்கள். 2 லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் பாதிக்கப்பட்டார்கள், காயமடைந்தார்கள், மரித்து போனார்கள். நெப்போலியனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆயத்தமாய் வராதபடியினால் குளிர் ஆடைகள் இல்லை. தன்னுடைய தோல்வியை நெப்போலியன் ஒத்துக்கொண்டு பிரான்ஸுக்கு சென்று விட்டான். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் இந்த பதிவுகள் உண்டு, நடந்த ஒரு சம்பவம். அப்போ நம்மளுடைய காரியங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாத்திராகமம் 14:14. சும்மா இருக்கிறதுனா என்ன? ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன், உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, இந்த புதிய வருஷம், வருகின்ற புதிய வருஷம் எப்படிப்பட்ட வருஷமாக இருந்தாலும் ஆண்டவரோடு நான் கடந்து செல்லுகின்ற பொழுது என் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம்.